மாநில அரசு கொண்டு வரும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துவதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. நீதிபதிகள் பர்திவாலா, ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்பு இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சம்பந்தப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க இயலாது என்பதை ஆளுநர் எவ்வாறு உணர்ந்தார் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ஆளுநர் தரப்பு, துணைவேந்தர் நியமனத்தில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த நடைமுறை மத்திய சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக உள்ளது எனவும் அதனால் அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை எனவும் தெரிவித்தது. மேலும் அரசியல் காரணங்களுக்காகவே துணைவேந்தர் மசோதா மாநில அரசால் கொண்டுவரப்பட்டது என்றும் ஆளுநர் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள், மசோதாக்கள் விவகாரத்தில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது என தெரிவித்தனர். சில முரண்பாடுகள் காரணமாக மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் இருந்தால் அரசு மற்றும் ஆளுநர் ஆகிய இரு தரப்பும் இணைந்து குடியரசுத் தலைவருக்கு அதனை முடிவெடுக்க அனுப்பி வைக்கலாம் என நீதிபதிகள் தெரிவித்தனர்.